ஃபேமிலி நேமை அதோட டைப்புக்கும் கொடுக்கணும் அப்படின்னா மேனுவலாக ரீநேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ரீநேம் பண்ணுறது வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். இந்த ப்ராசஸை கியூக்காக டைனாமோவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த எக்ஸசைஸுக்கு மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி வேணும். ஸோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடில் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் போய் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் கீழே ஃபர்னிச்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லோடபிள் ஃபேமிலி உள்ளே இருக்குது, ஃபர்னிச்சர் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி க்ரியேட் பண்ணலை. ஸோ ஆர்கிடெக்சர் போயிட்டு காம்போனண்ட் மாடல் இன் பிளேஸ், தென் கேட்டகரியில் ஃபர்னிச்சர், ஓகே, நேம் டெஸ்க் _1, _1, ஓகே. பார்த்தீங்கன்னா டெஸ்க் _1 வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த ஃபேமிலி எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? தென் க்ரியேட் எக்ஸ்ட்ரூஷன் ரெக்டாங்கிள், ஓகே, ஃபினிஷ் மாடல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைப் க்ரியேட் ஆகிருக்கு, டெஸ்க் 1, ஃபேமிலி நேம் டெஸ்க் 1. ஸோ இது ஃபர்னிச்சர் வந்து கேட்டகரி, டெஸ்க் 1 வந்து ஃபேமிலி, டெஸ்க் அது கீழே இருக்கிறது வந்து ஃபேமிலி டைப். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நான் இந்த ஃபேமிலியை காப்பி பண்ணி வைக்கிறேன். நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள் நேம் எப்படி காப்பி ஆகிட்டுருக்குன்னு. 1 2 3 4 5. ஸோ டெஸ்க் 1ன்னா அடுத்து காப்பி பண்ணி வைக்கும்போது ஃபேமிலி நேம் வந்து டெஸ்க் 2ஆக மாறி இருக்குது. தென் டெஸ்க் 3, டெஸ்க் 4, டெஸ்க் 5, டெஸ்க் 6ன்னு மாறி இருக்குது. இப்போ ஃபேமிலி டைப்பை நம்ம பார்க்கும்போது எல்லாம் ஒரே நேம்லேயே வந்திருக்கு. இப்போ நான் ஒரு 10 ஃபேமிலினா பிரச்சனை, நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்து நம்ம இதே ஃபேமிலி நேமை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஒரு 100 ஃபேமிலி, 100 ஃபேமிலி, 200 ஃபேமிலி அப்படின்னாங்கும்போது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம டைனாமோ ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். டோட்டலாக 6 ஃபேமிலி இருக்குது. இப்போ டைனாமோக்குள்ளே போயிடலாம். நமக்கு தேவையான 3 முக்கியமான நோடு வந்து கிளாக் ஒர்க் பேக்கேஜஸில் தான் இருக்கும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, பேக்கேஜஸில் சர்ச் ஃபார் எ பேக்கேஜ் போய்ட்டு நீங்கள் கிளாக் ஒர்க்குன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் அப்பியர். ஜஸ்ட் கிளிக் தட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபேமிலிஸ், ஆல் ஃபேமிலிஸ் ஆஃப் கேட்டகரி, in place is in place, then set name, செட் நேமில் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்து உள்ளே வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் 3 முக்கியமான நோட் ஃப்ரம் கிளாக் ஒர்க். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா கேட்டகோரிஸ், செலக்ட், உள்ளே வந்துடுச்சு. இதில் ட்ராப் டவுன் ஃபர்னிச்சர், செலக்ட். ஸோ இந்த வந்து இதோட கனெக்ட் பண்ணிப்போம். இப்போது ரன் கொடுத்துருவோம். ரன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் அவுட்புட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் டெஸ்க் அப்படின்னு வந்திருக்கு. மீதியெல்லாம் நம்மளோட மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி வந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கேட்டகரியில் உள்ள எல்லா ஃபேமிலிஸும் எடுத்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அடுத்து இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ரன். ஸோ இது என்ன அப்படின்னா, இஸ் இன் பிளேஸ், இந்த ஃபேமிலியில் எது மாடல் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரூவா ஃபால்ஸில் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்குது, மீதி எல்லாம் ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து லோடபிள் ஃபேமிலி, மீதி எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ண மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி. நெக்ஸ்ட் ஃபில்டர் பை பூல் மாஸ்க் உள்ளே கொண்டு வந்துடலாம். இதில் வந்து ஃபேமிலிஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டு மாஸ்க்கு இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸை கனெக்ட் பண்ணிப்போம். ரன். ஸோ ரன் கொடுத்த பிறகு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் இருக்கிறது வந்து இன் லிஸ்ட், செகண்ட் ஒன் இருக்கிறது வந்து அவுட் லிஸ்ட். அப்படின்னா இப்போ ட்ரூவாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட் லிஸ்ட் வந்துடும், ஃபால்ஸாக இருக்கிறது வந்து செகண்ட் லிஸ்ட்டில் வந்துடும். ஸோ ட்ரூவாக இருக்கிறது வந்து மாடல் இன் பிளேஸ் ஃபேமிலி. சரிங்களா? இதை மட்டும் நம்ம இன்லேருந்து அவுட்டு எடுத்துப்போம். ஃபேமிலி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நமக்கு ஃபேமிலி டைப் வேணும். அதுக்கு ஃபேமிலி டைப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கனெக்ட், ரன். பார்த்திங்கன்னா ஃபேமிலி டைப் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஃப்ளாட்டன். ஸோ 6 லிஸ்ட்டாக இருக்கிறத சிங்கிள் லிஸ்ட்டாக மாற்றிடும். இது ரன் கொடுத்த பிறகு
சிங்கிள் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நமக்கு ஃபேமிலி டைப் வந்து ஃபேமிலி நேமாக மாறணும். அப்படி அதுக்கு என்ன பண்ணணும்? நேம் டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபேமிலி நேம் அப்படி இருக்குங்களா, நேம் ஆஃப் தி ஃபேமிலி, அதை நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். ஸோ இது கூட நமக்கு கிடைச்ச ஃபேமிலி கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுப்போம். ரன் கொடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்க் 1, டெஸ்க் 2, டெஸ்க் 3, டெஸ்க் 4, டெஸ்க் 5, டெஸ்க் 6 இது வந்து ஃபேமிலி நேம் கிடச்சிருச்சு. ஃபேமிலி டு ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கு, டெக்ஸ்ட்டாக மாற்றிருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம எலமெண்ட் டாட் செட் நேமில் கனெக்ட் பண்ணிப்போம். தென் எலமெண்ட்டுக்கு நமக்கு கிடைச்ச ஃபேமிலி டைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நோட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது லெஃப்ட் சைடில் ரிவிட் ஸ்க்ரீன் இருக்குது, ரைட் சைடில் டைனமோ ஸ்க்ரீன் இருக்குது. நான் ஸ்கிரிப்டை ரன் பண்ண போகிறேன். ரிவிட்டில் ஃபர்னிச்சர் கீழே உள்ள அந்த இன்பிளேஸ் ஃபேமிலியோட ஃபேமிலி டைப் வந்து எப்படி நேம் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ரன் பார்த்தீங்களா, டெஸ்க் 1, டெஸ்க் 2, டெஸ்க் 2 மாறிடுச்சு பாருங்கள். ஃபேமிலி நேம் வந்து ஃபேமிலி டைப்புக்கு மாறிடுச்சு. கடைசியாக எலமெண்ட் டாட் செட் நேமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைப் நேம் சேஞ்சாக இருக்கும். ஃபேமிலி டைப் இப்போ முன்னாடி இருந்த ஃபேமிலி டைப் நேமையும் இப்போ இருக்க ஃபேமிலி டைப் நேமையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரிஸ், தென் ஃபர்னிச்சர் செலக்ட் பண்ணியிருக்கோம், தென் ஆல் ஃபேமிலிஸ் ஆஃப் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஃபேமிலி டாட் இஸ் இன் பிளேஸ் ஃப்ரம் கிளாக் ஒர்க், இதுவுமே கிளாக் ஒர்க், அதுக்கப்புறம் ஃபில்டர் பை பூல் மாஸ்க், தென் ஃபேமிலி டு ஃபேமிலி டைப்ஸ், family types to list dot flatten to element dot set name, then filter by bool maskல இருந்து family name, அதுக்கப்புறம் இந்த family name வந்து element dot set nameல நேமோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஷேப். தேங்க்யூ.